பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து பேசிய துணை முதல்வர் சுரேந்தர் சௌத்ரி, பஹல்காமில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற தாக்குதல் குறித்து ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் தன்னுடைய அதிர்ச்சியையும் கவலையையும் வெளிப்படுத்துகிறது. பயங்கரவாத தாக்குதல் காஷ்மீரின் தனித்துவமான கலாச்சார அடையாளம், அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதலாகும். நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் தங்களின் குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களுக்கு சட்டமன்றம் தனது இரங்கலையும் வருத்தத்தையும் பகிர்ந்து கொள்கிறது. பயங்கரவாதிகள் தாக்குதலின் போது அவர்களுடன் துணிச்சலுடன் போராடி சுற்றுலா பயணிகளை காக்க தனது இன்னுயிரை இழந்த சையது அடில் ஹுசைன் ஷாவின் தியாகத்தை ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் போற்றுகின்றது என்று தெரிவித்தார். மேலும் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது காஷ்மீரின் பண்பாட்டின் மீதான தாக்குதல் என்றும், ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்திற்கு பின்பு மத்திய அரசு அறிவித்துள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் அங்கீகரிக்கிறது என்று துணை முதல்வர் சுரேந்தர் சௌத்ரி கூறினார்.